ஏமா என்னவா பண்ற? அவன் என்னவா பண்றான்? பையன் ஐயோ பைய 2 பை இருக்கு. பைய ஓபன் பண்ணு. வாங்கின சாமான்லாம் எனக்கு பண்றாட்ட காசு. சின்ன பிள்ளையோட மோசமா இருக்கடா. இந்த பைய கூட என்கிட்ட இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும். கிடைச்சுதான் உடஞ்சிரும், கீழே விழுந்துரும். எல்லாம் சரி விடா, எடுத்துட்டு போட்டோம். எடுத்துட்டு போனா பரவாயில்ல. எல்லாம் இந்த பாட்டில இருந்து உடஞ்சிருச்சுன்னாங்க. தூக்கிட்டு கிளம்புற அளவுக்கு வளர்ந்தாச்சு. ஐயோ டெட்டால் இருக்குல்ல. எல்லாம் பாட்டில் ஊர்கா பாட்டிலாம் இருக்கு. அச்சச்சோ. பேசாம ஒரு வாரம் உட்காந்துருந்தீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற சாமான்ல உனக்கு தேவையான சாமான் எடுத்து கொடுப்பேன். சொல் பேச்சு கேட்கறேன்னா எதுவும் கொடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து அக்காட்ட கொடுத்துருவேன். என்ன சொல்ற? உட்காந்துறியா ஒரு வாரமா? பேசாம உட்காந்துன்னா எடுத்து கொடுப்பேன். சரி 2 பை வர அளவுக்கு அப்படி என்னதான் பண்ண? இந்த மாசம் மளிகை சாமான் வாங்கணும். மளிகை சாமான் மட்டும் இல்ல, ஆக்சுவலி வாங்க போனது ஒரே ஒரு சாமான். உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு சாமான் வாங்கலாம்னு சொல்லி கடைக்குள்ள. என்ன சாமான்? அது நான் காமிக்கிறேன் பாரு. அந்த ஒரு சாமான் என்ன சொல்லு. ஒரு சாமான் தான் நான் வாங்க போனேன். ஆனா உள்ள போயிட்டு இப்படி சுத்தி வர இந்த மாதிரி மால்குள்ள போனா ஏதாவது ஒரு பிரச்சனை. இது எனக்கு மட்டும் தான் அப்படின்னு அப்படியா இல்ல கடை மால்குள்ள போற எல்லாருக்கும் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியல. சொல் பேச்சு கேட்டு பேசாம உட்காந்துட்டான் பாத்தியா? அதுதான் காக்க. இந்த மாதிரி எத்தனை புள்ள உட்காரு. முதல்ல நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேன். இதுதான் என் தங்கம். தங்கம் வைடூரியம். நீதான் காக்கரை விற்க போறேன்னு ஒரு வீடியோ சொன்னியே. நான் உட்காந்துட்டேன்ல, நீ பையன். அப்போ கிடையாது 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 கிடையாது. ஐயோ பையன் கூட அப்பனா பையன் கூட பையன் தூக்கிட்டு கிளம்புறான்டா. சரி அதற்கு கீழே தான் கூட அவன்கிட்ட என்னத்த கொடுக்கறது? எனக்கு பயப்பா பாட்டில ஊர்க்க பாட்டில இருக்கே. தங்கம் 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 இறங்கி கீழே காக்கரே. இப்ப சொல்லி வாய போடல. சொல் பேச்சு கேட்கற வாச்சு 3 இலை விடல. அதுக்குள்ள வாத்தியா சொல்லிட்டா சொல்லிட்டு உள்ள இடத்துல இருக்கு பீனாயில் பாட்டில். ஐயா காக்கரை ஓடி வந்துடுறாக்கிட்டு. தேவையா உனக்கு? இது எதுக்கு உனக்கு? நீ போற கக்கூசு போடல, அது அவசரத்துக்கு தான். வேற எதுக்கு? வேற என்னமோ வச்சிருக்க நீ. அதை விட முதல்ல சொல்லுவல எதுக்கு நீ படம் கட்டின அப்படின்னா நீ கக்கூசு போனீல அதுக்குதான் அப்படின்னு. இதுதான் இருக்குல்ல. அம்மாவை கெஞ்சி காலில் விழுந்தாலும் பிரயோஜனம் இல்ல. இது வந்து பினாயில் வந்துட்டு டாக்டர் வந்து பாத்ரூம் போனா அவசரம் இல்லையா? இதெல்லாம் என்ன செய்ய போறீங்க? வச்சு இங்க எடுத்துட்டு போறேன். இந்த மூடையில வச்சிருவோம். அங்க போ எடுப்போம். சரி போய் எடுப்போம். கொடுத்தாதான் போவியா? சொல் பேச்சு கேட்க மாட்டியா? எல்லாத்தையும் பேர் ஏறி கிழிச்சாச்சு. கொடுத்தோன்னு ஓடிடுவியா? சரி ஓகேயா? ஓகே சரி. போயாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பிஸ்கெட்டை வாங்குறோட ஓடியாச்சு பத்தியா? உட்காந்து பத்தியா? பேசாம இவ்வளவு நேரம் பைய புடுங்கனால இப்ப அழகா போய் உட்காந்துதான் பாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பினாயில் வந்து இந்த பேண்ட் என்னது? பேண்ட் பிளாக் கலர் பேண்ட். ஓ அது எனக்கு. உனக்கு டெட்டால். அது உனக்கு. வந்துடும். டெட்டால் எனக்கு. ஏடா அமைதியா படுத்துட்ட. ரெண்டு பாட்டில் டெட்டால். ஓ 2 பாட்டில் உனக்கா? எனக்கு பத்தியா ஒரே ஒரு பேண்ட். இதுதான் உனக்குதான் 2 டெட்டால். இது எனக்குன்றீங்க, இது எனக்கா? ஆமா அது சரி. டெட்டால் பாட்டில் ஆக்சுவலா வாங்க போனதுன்னா பினாயில், லைசால், டெட்டால் இதெல்லாம் வாங்க. எல்லாம் உனக்காக தான் வாங்க இருக்கு. எனக்காக இதெல்லாம். இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் இருக்குங்க. வீட்டுக்கு வீடு இருக்கும். சில வீடுகள்ல நல்ல பிள்ளைங்களா இருக்கும், சில முக்கால்வாசி வீடுகள்ல இப்படிதான் இருக்கும் பிள்ளைங்க. இந்த கிச்சன் ஐட்டம், கக்கூஸ் ஐட்டம்லாம் அம்மாக்களுக்கு, மற்றதெல்லாம் இவங்களுக்கு. அப்படி என்ன பண்ற? ஒளிச்சு வைக்கிற? ஓ இது திங்கிற சேவையா வாடி? சொல்லவே இல்ல. இதுல எனக்கு இருக்கிற ஐட்டம் இது மட்டும்தான். இது மட்டும்தான் என்னோடது. இது என்னது? காக்ரோச். இது பூச்சி வருதா? பூச்சி மருந்து விட்டா வேற ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. டீ பவுடர். இதுதான் என்னோட டீ பவுடரா? ரெட் கலர்ல இருந்துச்சா? இது எனக்கு. இது கேண்டில். இது எனக்கு. ஆமா இதேதானே விளக்கால சொல்ற, அதனாலதான் வாங்கிட்டேன். விளக்கேற்றத்துக்கு வலிக்குன்னா அதனால கேண்டில் வாங்கிட்டு இருக்காங்க.
இந்த பூஜை ரொம்ப வச்சிருக்கோம். விளக்கு ஏத்தல அலச அலச. ஒருத்த என்ன வேக வேகமா பிரிக்கிறான் பாரு இதை. அவனுக்கு பிரிக்க தெரியாது, பிரிச்சு கொடுக்கமாங்க. உட்காந்து அழகா கையால் பிடிச்சிட்டு பிரிச்சு பத்தியா, அதை வாங்கி அதை பிரிச்சுக்கணும் தான் நிம்மதியா இருக்கும். பைய எப்படி திரும்ப பாரு வந்து திருப்பி எல்லாம் தெரியும். இது வந்து நாட்டு சக்கரை. நாட்டு சர்க்கரை. அப்புறம் இதே நல்லெண்ணெய் சொல்லலாமா? சரி நல்லெண்ணெய் சொல்லு. இதே நல்லதான் சொல்ல முடியாது, வேற சொல்ல முடியாது. நாங்க அப்படிதான் சொல்லுவோம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாட்டு சக்கரை 2 பாக்கெட். ஏன்னா நமக்கு எப்படி 10 நாளைக்கு ஒரு பாக்கெட் வருது. எல்லாமே நாட்டு சர்க்கரையில யூஸ் பண்றதுனால அப்படிதான் வருது. அதிகமா சர்க்கரை யூஸ் பண்றோம் அப்படின்னு தான் அர்த்தம் வருது. நாட்டு சர்க்கரை. இதையும் நல்லெண்ணெய். நீ என்ன வாங்கினு கேட்ட பாரு, இதுதான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து எடுத்து கன்சூம் பண்றது இல்லையா, அதுதான் கஷ்டம். வாங்கிக்கிறதுலாம் ஒரு கஷ்டமும் கிடையாது எனக்கு. இது எடுத்து கரெக்டா ப்ராப்பரா ஒரு இடத்துல இருக்கணும். இல்லாட்டி மறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஐயோ இது இருந்துச்சா வாங்கணுமா நம்ம அப்படின்னு அதே போல திருப்பி வாங்கிடுவேன், எங்க வச்சேன்னு தெரியாம. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இது வந்து நம்ம வீட்டுல ஒரு அக்கா இருக்கா. அந்த அக்காவுக்கு காக்கோட அக்கா, அவளுக்கு டம்ளர் வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தா. மூடி போட்ட டம்ளர், மூடி போட்ட டம்ளர் வேணும்னு கேட்டா. நானும் என்னென்னமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தேன், வேலைக்கு ஆகல. சரி இதையும் ஒன்னையும் வாங்கி கொடுப்போமே அப்படின்னு கட்டு. இது ரேட் எவ்வளவு? இது சில்வர் டம்ளர் தான், மூடி இருக்குங்கிறதால 150. மத்த பொருள் கூட பெரிய பெரிய டப்பால கூட இந்த ரேட்டு கிடையாது. இதுதான் விலை ஜாஸ்தி. பிராண்டு காட்டுங்கிற பிராண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, பிராண்டு, அந்த பிராண்டுக்கு தான். சோப்பு, துணி சோப்பு, துணி சோப்பு. இங்க பாரு உன்னோட வைரம் புள்ள தின்றுச்சு. ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டே காலி பண்ணிடுச்சு. பிச்சு கூட பிச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான் உனக்கு. போயிட்டா இந்த பக்கம் வந்த சொல்லிட்டு இருக்கும்போது இது அம்மாவோட சோப்பு, சோப்பு பாத்திரங்கள ஒரு சோப்பு, மஞ்சள் தூள் ரெண்டுமே உனக்கு சூப்பரானது. இது 2 சாப்பிட்டீங்கன்னா நல்லா போகணும் இருப்பேன். மஞ்சள் தூள், மஞ்சள் பொடி தீர்ந்து போச்சு, அதனால மஞ்சள் தூள் வாங்கிட்டேன். இதெல்லாம் வந்து கிச்சன் கொண்டு போற ஐட்டம். இது வந்து இங்க வைக்கிறது. இப்படி சோஃபா மேல வச்சிருவியா? என்னோட ஃபேவரட் ஊர்தான். சோஃபா மேல வச்சிருவியா? நான் சோஃபா மேல இங்க வைக்கிறது என்ன? எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போயிட்டேன். உனக்கு பயமா இருக்கு, தூக்கிட்டு பைய தூக்கி ஓடிவிடுவான். பைய பிடிச்சிருக்கிறேன். இதை வந்து நான் கிச்சன்ல வச்சிடறேன். இதை வந்து அங்க ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் எனக்கு பிடிச்சது, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். மாங்காய் ஊறுகாய், டீ தூள், இது 2 தான் இந்த வீட்டுல எனக்குன்னு நான் வாங்கிக்கிறது. 2 பொருள். அப்புறம் ஃபில்டர் காஃபி பவுடர் வாங்கிக்கலாம். என்னோட டீ தூள் எதுக்கு, ஃபில்டர் காஃபி எதுக்குன்னு கேட்டீங்க. சில டைம் ஃபில்டர் வந்து போட முடியாம விட்டுருவேன், நான் மறந்துடுவேன். அந்த டைம்ல டக்குன்னு டீ தூள் எடுத்து போட்டு ஒரு டீ குடிச்சணும். கலந்து கலந்து குடிக்கிறதுனால எனக்கு ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் நிறுத்தவே முடியல. எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. டீ காஃபி குடிக்கிறேன்னா அன்னைக்கு எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு டீ காஃபி சொல்லணும். காஃபி குடிச்சேன்னா எப்படியும் ஒரு நாளைக்கு 6-7 காஃபி குடிச்சிடணும். அந்த மாதிரி டீனாலும் அப்பதான். அது ஒரு நான் ஒரு டீ பைத்தியம். லைட்டா போட்டு போ. லைட்டையா சும்மா சும்மா போட்டுட்டு போக முடியாது. இந்தாப்பா உன் டம்ளர் இருக்கு, எடுத்துக்கோ. இது என்னோட டீ தூள், மஞ்சள் தூள், ஊறுகாய் தூள். ஊறுகாய் தூள், ஊறுகாயை வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சேன். வெளியில வச்சோம்னா அப்புறம் நிறைய சிக்கடிக்காம, அதனால ஊறுகாய் வச்சு டீ தூள் வெளியே. ஓகே, வேற என்ன பையில? இது வந்து டாய்லெட்டுக்கு இந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்காக யூஸ் பண்றோம்ல, இந்த மாதிரி இதுதான் வாங்க போனேன். பினாயில், டெட்டால், இந்த டாய்லெட் ஐட்டம் போட்டுக்காக உள்ள போனேன்னா இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் அள்ளிட்டேன். தேவையில்லாத இல்ல, இது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுல. இப்ப நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய் இதெல்லாம் இல்ல. ஆஃபர்ல அள்ளிட்டியா? ஆஃபர் கொஞ்சம் விலை கம்மியாச்சு இந்த வாட்டி. முன்னாடி எல்லாம் ஒரு 10-20 ரூபா ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் 50 எல்லாம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி. இந்த வாட்டி நம்ம கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் கம்மியா இருக்குங்கிறதுக்காக எடுக்கல. இதெல்லாம் தேவை, கம்மியாவும் இருந்துச்சு, வசதியா போச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாக்ஸ் என்னது? ஏய் டிஃபன் பாக்ஸ் குடியன்டா, அது என்னது தானே? டிஃபன் பாக்ஸ் பைத்தியக்கா, இது டிஃபன் பாக்ஸ் கிடையாது.
ஓட்டையெல்லாம் இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, ஆறுறதுக்காக. அது என் டிஃபன் பாக்ஸ் தான். அதுக்காகவா? என்ன கிரைண்டா கிரைன். இது வந்து கம்மி தான், 49 rupees தான் இருந்துச்சு. சரின்னு ஓகேன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அது சீவிட்டு நம்ம ஒரு இதுல பாத்திரத்துல வச்சுக்கிட்டு அழுத்திக்கிட்டு சீவுறது கஷ்டமா இருக்கு எனக்கு. இதுன்னா அப்படியே அழகா வச்சது அப்படியே நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா மேல இருக்கிற பிளேட்டை இந்த பாக்ஸ் அப்படியே தூக்கிட்டோம் அப்படின்னா அடியில இருக்கிற பாக்ஸ்ல எல்லாம் இருக்கும், அழகா எடுத்து போட்டிக்கும். சோ இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அப்பா ஒண்ணு சொல்லலாம் தாட்டி எப்போ இது எதுக்கு என்னத்துக்கு நீ அப்புறம் வாங்கிக்கலாம், இது தேவையில்ல, இது வீட்டுல இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்ல வந்துச்சு. இது நம்ம அப்படி சொன்ன அதான் இருந்துச்சு மகாரம் வாங்கி கொடுத்தனே அப்படின்னாரு. நான் தான் கண்டுக்க மாட்டேன் தான். இது மட்டும் ஒண்ணுமே சொல்லல, வாங்கிப்பா அப்படின்ட்டாரு. சோ இது ஏன் நீ சொல்றப்ப கிச்சனா என்ன இந்த கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு. ஆமா இது நிறைய இந்த நோட்டுங்க அதெல்லாம் அது பேக் எல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு, டாய்லெட்ல எல்லாம் மாட்டுறதுக்கு. அப்புறம் எனக்கு இது கிச்சன் கரண்டி மாட்டுறதுக்கு. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருந்துச்சு எங்க இருக்கு பேன் மாட்டுறதுக்கு. இது வந்து இது ஒண்ணு கிச்சனுக்கு ஒண்ணு. சோ இது மட்டும் வாங்கிட்டேன். 50 rupees தான். 50. அப்புறம் வாஷிங் லிக்விட் இது வாங்கியாச்சு. இதுவும் தேவைப்பட்டுச்சு. இதுல நான் வந்து இது ஒன்னோட இருப்பா இது கேட்டுட்டே இருந்தில்ல ரொம்ப நாளா அந்த இது வாங்கி கிளிப்பு. இதுவும் அந்த பேண்ட் எங்க வச்சுனேன் இங்க வச்சிருந்த 2 தான் எனக்கு வாங்கினியா? இந்த டம்ளர் சரி 3 தான் எனக்கு வாங்கியா? 3 இதுவே விலையில பயங்கர இது பெரிய. இது 40 இது 35. இதான் இருக்கு. மொத்தம் 6 பீஸ் இருக்கு. 6 பீஸ் பேண்ட் வந்து 35 rupees. இது 40. இது பாரு 150. நீ மட்டும் எல்லாத்தையும் 50 வாங்கி வச்சிருக்கேன். நான் 35 40 தான் வாங்கி வச்சிருக்கேன். கரண்டி எனக்கு கக்கூஸ்ல மாட்டுறது எனக்கு. ஆமா நல்ல கதையா இருக்கு. கோதுமை நீ தான் கோதுமை சாப்பிடுவ அதனாலதான். பிரஷ் நாங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பிரஷ் மாத்திடுவோம். நாங்க எல்லாருமே மாத்திடுவோம். 3 மாசம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு பிரஷ். அதுக்கு மேல யூஸ் பண்ண மாட்டோம். பல்லு விளக்கலையோ 3 மாசம் தான். சோ நாங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். அதனால நமக்கு கட்டுப்படி ஆகிற விலைக்குன்னு சொல்லி இந்த மாடல் டைப் தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். கட்டு நாங்க வெந்நீர்ல எல்லாம் போட்டு அவசரம் எல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அந்த டென்டிஸ்ட் எல்லாம் வெந்நீர்ல போடணும் கிளீன் பண்ணணும் அப்படி அப்படின்னு. அதான் பிரஷ் பண்ணோமா நல்லா அலசனமா வச்சோமான்னு வச்சுக்கணும். இருந்தாலும் எப்படி தானே ஜெர்ம்ஸ் இருக்க தானே செய்யும். நமக்கு பூச்சி மருந்து பல்லு வந்து அப்புறம் போய் ஆஸ்பத்திரியில போய் அதுக்கு வைத்தியம் பண்றதை விட இதுல நம்ம செலவு பண்ணிடலாம்னு சொல்லி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்க மாத்திடுவோம். ஒருத்தன் பொம்மை எடுத்துட்டு வர பொம்மை வச்சு இனிமே கொடுக்க மாட்டேன். அம்மா ஒன்னும் வச்சிடல. அம்மா நம்ம ஐட்டம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அண்ணன் பொம்மை எதுக்கு அனுப்பிச்சு வர ஆரம்பிச்சிட்டேன். சோப் பிரஷ் இதெல்லாம் வந்துட்டு அங்க வைக்க வேண்டியது. இது பிரஷ் இதெல்லாம் டாய்லெட் பாத்ரூம் வைக்க வேண்டியது. இது இந்த இது என்ன தண்ணி தள்ளு. நம்ம ஸ்டெப்ஸ்ல வாசல்ல என்ன செய்வோம், தண்ணி நிற்கிறது இல்லையா வழுக்குது, அப்ப தண்ணி தள்ளி விடுறதுக்காக இது. இதுக்கு இந்த கிச்சன் மேடையில எல்லாம் தண்ணி தள்ளுறதுக்கு கஷ்டமா இருக்கு. கையால தள்ளினாலும் அப்படியே என்ன செய்யுது ஈரம் இருந்துகிட்டே இருக்கு. ஓடிடு அந்த மூளைக்கு ஓடிடு. மிக்ஸி வச்சிருக்கோம்ல அந்த இடத்துல தண்ணி தள்ளுறதுக்காக இது. பல்லு. அப்புறம் இதோ நீ கேட்ட இன்னொன்னு இந்த பேண்ட். இது 50 ரூபா. இந்த 2 பேண்ட் 50. ஒண்ணு கிட்டத்தட்ட 25 ரூபா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வாங்க சில பொருள் மேல கம்மி சில பேர் அநியாயம் 10 ரூபா தான் வரும். 10 20 ரூபா தான். நீங்க நான் சொல்றது உண்மையா இல்லைன்னு சொன்னேன். 10 ரூபா 20 ரூபா வேண்ட காட்டு. இது 50 ரூபா வேண்ட காட்டு. நீனே பாரு 50 ரூபா. கடை பேர் தெரியுமா தெரியலாமான்னு தெரியல. கடை பேர்லாம் தெரியும். கேமராட்ட காட்டுவோம். எனக்கு என்ன தெரியும். ஓகேயா? இந்த பேண்ட் 2ம் 50 ரூபா. சரி சரி. சரி நம்ம தேடிட்டு எங்க போறது, ஒரு இடத்துக்கு வந்தோமா அதோட வாங்கிடலாமான்னு சொல்லி அதே இந்த மாதிரி ஐட்டத்துல விலையை ஜாஸ்தி வச்சிருக்காங்க டெக்னிக்கா மார்க்கெட்டிங் எல்லாம். அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு வைத்தியகாரி நாய்க்குட்டி. ஆமா தங்க பிள்ளைக்கு கிடையாது, காக்கட் தங்கத்துக்கு கிடையாது, நாய்க்குட்டி. இன்னொரு குட்டி நாய் இருக்கு. அந்த நாய் அதான் அவளுக்கு இந்த நல்லா கட்டு. வாவ் அவளுக்கு வாவ்.
இந்த சோப்பு ஒண்ணு கிடந்துச்சு, 2 சோப்பு, அந்த 3 துணி சோப்பு, 2 பாத்திரம் கழுவுற சோப்பு. சோ நம்ம பில்லு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பை ஏய் இதோட பெரிய பில்லா வந்திருக்குமா, நீ கம்மியா காட்டுறமா? வந்திருக்கு. இன்னைக்கு வாங்குற ஐட்டம் கம்மி தானே, இது ஒரு ஐட்டம். அது நம்ம 2 பை நிறைஞ்சு அந்த அப்போன டைம் வச்சிருந்தோம், அந்த மாதிரி நிறைச்சு எல்லாம் கொண்டு வருவோம். பொருள் வந்து சைஸ் சின்னதா இருக்கலாம், ஆனா விலை ஜாஸ்தி. நம்ம 5000க்குள்ள ஷாப்பிங் பண்ணுவோம். இது வேற 2500. மளிகை சாமான் வாங்கல, இது வந்து பாத்ரூமுக்கு தேவையான பொருட்கள், டைலுக்கு தேவையான பொருட்கள், வாஷிங் தேவையான பொருட்கள் வாங்க, சாமி கும்பிடுறதுக்குள்ள பொருட்கள். அதுக்கு போனதுக்கு இந்த அக்கப்போர் இதெல்லாம் இதெல்லாம் வந்து தேவையானதா. அப்பப்ப நினைச்சிட்டே இருப்போம், வாங்க முடியாது. திடீர்னு இப்ப இன்னைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அப்படிதான் நினைப்பேன். பாப்பா வாங்கி சரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். அது இது வந்து எக்ஸ்ட்ரா தான். இந்த கிளிப் எல்லாம் வாங்கணும் நினைப்போம், வாங்கணும். பழைய சாமான் வாங்கணும். இதெல்லாம் தேவையான தானே. கல் உப்பு இல்ல, கோதுமை இல்ல, அப்புறம் துணி சோப்பு, பாத்திரம் கழுவுற சோப்பு, லைசாலு, டெட்டாலு. நம்ம எங்க துணியை கையால துவைக்கிற, எல்லாத்தையும் வாஷிங் மிஷின் தான் துவைக்குது. உனக்கு எதுக்கு துணி சோப்பு? துவைச்சாதான்ப்பா உனக்கு தெரியும். மேட்டெல்லாம் நான் தானே துவைக்கிறேன். அப்புறம் பாத்திரம் குடிக்கிற துணி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் துவைக்கணும். அதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா துணி சோப்பு வேணும். நமக்கு பாத்திரங்கள் வந்து சபீனா யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் அந்த குழம்பு போகணும் அப்படின்னா அந்த சோப்பு வேணும். அதுக்காக இந்த சோப்பு வாங்கிக்கிறது. அவ்வளவுதான், இதான் வாங்கி வந்திருக்கேன். இதுவே 2500 ரூபாய் ஆயிடுச்சு பில்லு. ஓகே தானே, பரவாயில்ல. இதுல எக்ஸ்ட்ரா அதாவது அதிகமா போனது எதுனா இந்த ஐட்டம் தெரியுமா, உன்னோடதுன்னு சொல்லி இது மட்டும்தான் ஓவர் ரேட்டட். என் பொருளா மட்டும் நீ வந்துருவியே. வந்து இல்லப்பா சொல்ற லட்சமாதான். 50 ரூபாய் இந்த பேண்ட் 50 ரூபாய் அப்படின்னா அனியா இந்த 2 பேண்டும் அது உனக்கே தெரியும்ல. நான் சொல்றது அதிகம் எல்லாம் இல்ல. 10 ரூபாய் 2 பேண்ட் 20 ரூபாய். அதிகபட்சமா ரொம்ப அதிகமா சிலப்பா 15 30 ரூபான்னு வரும். 50 ரூபாய் போட்டுருக்கேன். அப்ப பாத்துக்க வேண்டியதான் எப்படி வந்து காம்பன்சேட் பண்றாங்க எல்லாத்தையும் அப்படின்னு. இந்த கிளிப் 50 ரூபாய், இந்த டம்ளர் 150 ரூபாய். அங்கேயாச்சு அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஷாப்பிங். அது இன்னைக்கு இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் கடைக்கு சும்மா ஏதோ ஒண்ணு வாங்கணும்னு போய் எதையோ வாங்கிட்டு வரதெல்லாம் யாரும் சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? டாக்டர் மாதிரி விளையாட போங்க. ஓகே, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ஷாப்பிங் பண்ணது. இன்னைக்கு ஒரு ரொட்டி கிடைச்சிச்சு, ரொட்டி பாக்கெட். அடுத்த ஷாப்பிங்ல அடுத்த ரொட்டி பாக்கெட். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ இந்த மாதிரி கொடுமை எல்லாம் பாக்கலாம். கெத்துக்கு மட்டும் விளையாடுறது. விளையாடணுமா? பேசிட்டீங்களா? வா விளையாடுவோம். விளையாடுவோம். கொடுங்க பால பொம்மை கொடுங்க, நம்ம தூக்கி போட விளையாடுவோம். தூக்கி போடுவோம். கொண்டாங்க, தூக்கி போடுவோமா?